காலை வணக்கம். தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமாங்க, வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவாவினுடைய கையில கொடுக்கப்படுது. திகைத்து நின்ற யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்னாருங்க. அது மாத்திரமல்ல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாருங்க. இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க செய்து முடிக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்கை குறித்து, இல்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை குறித்து, அது உங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கலாம், பர்சனல் லைஃப்ல இருக்கலாம், ஒர்க் லைஃப்ல இருக்கலாம், இதை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேனோ என்று கலக்கத்தோடு திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? யோசுவாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. மகனே மகளே, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாருங்க. ஆமாங்க, நீங்க செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை, உங்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அவரை நோக்கி பாருங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும், இல்ல ஆண்டவரே சில பொறுப்புகளை எண்ணி ஆண்டவரே அப்பா, அதை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேனோ என்று ஆண்டவரை திகைத்து கொண்டு இருக்கிறோம் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. கர்த்தாவே அப்பா, அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய அந்த டாஸ்கை ஆண்டவரே, அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்க அவர்களுடைய பொறுப்புகளை ஆண்டவரே அப்பா செவ்வனே நிறைவேற்ற கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ராஜா. கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.